வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 10. என் மூஞ்ச பக்கத்தில் பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய கத்து. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையிலேயே பள்ளி வேட்டையில் இறங்கியிருந்தானுங்க நம்ம மணிமாறனும் முத்தம். நானும் குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து ரேப்பிடோவும் புக் பண்ணி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து வெளியூர் போகிற வேலை இருந்ததுனால இன்னைக்கு ஆஃபீஸ்லேயுமே நிறைய வேலை இருந்தது. ஸோ ஆஃபீஸ்க்கு சீக்கிரமே வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் அகைன் சாப்பிட போகிறதா வீடியோ எடுக்க முடிஞ்சது. நானும் விமல், அபிச்சேட்டா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடவும் கிளம்பியாச்சு. கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போய் என்னோட வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சேன். இன்னைக்கு வந்து வெளியூர் போகிறதுனால கொஞ்சம் வந்து க்ரூம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு கடையில் போயிட்டு ஹேர் கட் எல்லாம் முடிச்சுட்டு, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பள்ளி வேட்டை, இது வந்து பள்ளி இல்லை, ஆக்சுவலி எலி. ஏன்னா இந்த எலியோட அட்டகாசம் வந்து ரூமில் தாங்க முடியல. நம்ம ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிறானுங்க. அவனுங்களை ஃபுல்லாக இன்னைக்கு வெளியில் துரத்துறதான் இவனுங்க வேலை. நான் வெளியூர்னு சொன்னது இங்கே இருக்கிற ட்ரிவாண்ட்ரம் போகிறது தான். ஸோ எனக்கு ஹைதராபாத்லேருந்து ட்ரிவாண்ட்ரமுக்கு நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. இதோட நான் வந்து 4th டைமோ 5th டைமோ ஃப்ளைட்டில் போகிறேன். எல்லா டைம் போகும்போதும் ஏதாவது ஒரு வகையில் லேட் பண்ணிடுவேன். அதனால இன்னைக்கு நைட்டே போய் அங்கே குடியேறிக்கலாம்னு சொல்லி நைட்டே அங்கே நான் வந்துட்டேன். முன்னொரு காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கிரவுண்டில் விளையாண்டு இருக்கும்போது, சரி நான் விளையாட மாட்டேன், பார்த்துட்டு தான் இருப்பேன். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட் எல்லாம் மேலே போச்சுன்னா அதை 1 மணி நேரம் உட்காந்து நான் வேடிக்கை பார்ப்பேன், என் கண்டு இருந்து அது மறைகிற வரைக்கும். அப்படிப்பட்ட ஃப்ளைட்டில் இன்னைக்கு நம்மளே உள்ளே ஏறி போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருந்தது. அதுவும் நம்ம வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்து நீ ஃப்ளைட்லேயே போயிட்டு வாடான்னு சொல்லி நமக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா, ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்ன நினச்சி நானே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் என் பேச்சை கேட்டுட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். நல்லதே நடக்கும் மக்களே, சந்தோஷமாக இருங்க. அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.